ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம கிரிக்கெட் அப்டேட்ஸில் இப்போது வந்து நம்ம இந்தியன் டீமை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம துலீப் ட்ராஃபி பற்றி நிறைய விஷயம் பார்த்தாச்சு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியன் டீம் வந்து லாங் டோர்னமெண்ட் வந்து வரிசையாக விளையாட போகிறாங்கன்னு தான் உண்மை. ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அண்டு நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டு வரிசையாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ இங்கிலாந்து கூட வந்து நம்ம T20 மேட்ச் சென்னையில் நடக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ ஜனவரிக்குள்ளேயே வந்து இவ்வளோ டோர்னமெண்ட்டு இவ்வளோ மேட்சஸ் விளையாட போகிறாங்கன்றதான் ஃபேக்ட்டு. ஸோ இதில் டெஸ்ட்டு 2020 அண்ட் ஒன் டே ரெண்டுமே நடக்கும். ஸோ 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமாக விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம இந்தியன் டீமுக்கு 2020 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறது தான் வந்து பெரிய தலைவலியாக இருக்க போகுது. என்னதான் ஸ்ரீலங்கன் சீரீஸில் 2020 சீரீஸ் வின் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒன் டே மேட்சை இழந்ததுன்றது இப்போ எல்லாராலையுமே வந்து இந்தியன் டீமோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு தான் உண்மை. ஸோ எல்லாரும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்து எல்லா கண்டிஷன், அதாவது எல்லா பிச் கண்டிஷனும் விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அனுபவம் வாய்ந்த வீரர்களை வந்து சில பிச்சில் வந்து திணறும்போது ஸோ யங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்க ஐபிஎல் ஹீரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஜீரோ ஆயிருக்காங்க தான் உண்மை. ஸோ இதை மாற்றணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து ரெட் பால் டோர்னமெண்ட் வந்து ரொம்ப 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 மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2020 என்ன தான் இந்தியா டாப்பில் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து இந்தியன் டீம் வந்து ரெட் பால் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் உண்மை. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு வரப்போகுது. ஸோ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் அண்ட் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே வந்து இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ணுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து அவர்கள் வந்து அஃபிஷியலாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தது தான். ஸோ ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் ஜாயின் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் என்னோட கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய பங்களாதேஷ் சீரீஸில் வந்து கண்டிப்பாக அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து காம்பீர் தரப்பில் இருந்து ப்ளஸஸும் சொல்கிறாங்க, மைனஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் யூசுவல் திரும்ப மொதமாக ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பீங்க. ஸோ காம்பீர் தரப்பில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருக்கு யார் சூட் ஆகுங்களோ அதை மட்டும் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வர்றாரு. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் உண்மையும் கூட. ஸோ எப்படி பார்த்தாலுமே அதை தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு யார் கன்வீனாக இருக்காங்களோ அவங்கள தான் கூட வச்சுப்பாங்க. அதை தான் அவரும் பண்ணுறாரு. ஆனால் அதில் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் பிளேயர்ஸாக அந்த மாதிரி கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ், அப்ராட் பிளேயர்ஸை இந்த மாதிரி இந்தியன் டீம் கோச்சாக கொண்டு வரும்போது தான் நிறைய சிக்கல் நடக்கும். அது ஏன் வந்து அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு? ஏன் இந்தியன்ஸ்லாம் டேலண்டான பெர்சனே கிடையாதா? அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குறதும் ஒரு விதத்தில் வந்து நியாயமாக தான் படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாகிஸ்தான் டீம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாசிம் அக்ரம் வந்து நிறையா டீமுக்கு வந்து அவர் கோச்சாக இருக்கார். இருந்தாலும் நான் வந்து பாகிஸ்தான் டீமுக்கு மட்டும் தான் சில நுணுக்கங்கள் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமாக இருப்பார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வெளிநாட்டு பிளேயர் வந்து இந்தியன் டீமுக்கு வச்சானா அவர் வந்து அடாப்ட் ஆவாரா? இல்லை அவர் வந்து ப்ராட் மைண்டடாக இருப்பாரா? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா? ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட்டுங்கிறது எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ட்ரைனிங்கை பொறுத்து மட்டும்தான் வந்து கப்படிக்க போகிறாங்கன்னு தான் உண்மை. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம ஐபிஎல் அப்படி வரும்போது இப்போ சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் வந்து திருப்பி குறைக்கணும். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரெட் பால் மேட்ச் வந்து நம்ம பிளேயர்ஸாக விளாட மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஸோ அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐலேருந்து முடிவெடுத்துருக்க தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா கொஷின்ஸுமே கடைசியாக ஒரு பாயிண்டில் போய் நிற்குன்னா, நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தோனி அவரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க எல்லோரும். அப்போ இந்த வருஷம் சிஎஸ்கேல தோனி இருப்பாரா மாட்டாரா? ஏன்னா ரிட்டன்ஷன் வந்து குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து தோனி விளையாடுற டவுட்டு தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது யங் டேலண்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எதுவுமே கிளியராக வரலன்றதா உண்மை. ஸோ லாஸ்ட் டே கூட வந்து நிறைய பேர் வந்து ஆகஸ்ட் 15 வந்து தோனி ஏதாவது ட்வீட் போடுறதா பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ ட்வீட் போடலை, ஓகே பிரச்சனை இல்லைப்பா, கண்டிப்பாக விளையாடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் வந்த பிறகு தான் நம்ம கிளியராக ஒரு சார்ட் கிடைக்குன்றது தான் ஃபேக்ட். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிஃபோராக இப்போ நம்ம இந்தியன் டீம் விளையாட போகிற அடுத்தடுத்த கேம்ஸு, குறிப்பாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்தில் நடக்கிற புஜ்ஜி பாபு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் அண்டு துலீப் ட்ராஃபியாக இருக்கட்டும். ஸோ அதற்கடுத்து வந்து பங்களாதேஷ் சீரீஸ்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம காம்பீர் அவர்கள் வந்து இந்தியன் டீம் எந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ண போகிறாரு. ரெண்டாவது ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் வந்தோன்னே நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ்லாம் வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வர உங்களுக்காக கொடுக்குறத நான் காத்துட்ருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுறது சண்முகம்.